நண்பர்களே, ஒரு முறை யோசித்து பாருங்க. ஒரு பேப்பர்ல எழுதப்பட்ட நம்பரு, அந்த நம்பர் வந்து ஒரு சில பேரை வந்து பெரிய கோட்டீஸ்வரர்களாகவும் ஒரு சில பேரை ஏழைகளாகவும் மாத்துது. அந்த நம்பர் தான் பங்கு. ஆனா இந்த பங்கு கதை எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? இது வெறும் 20 வருஷம் 50 வருஷம் வரலாறு கிடையாது. 400 வருடங்களுக்கு முன்னாடி கடலில் புறப்பட்ட கப்பல்களின் கதை தான். அந்த கப்பல் கதை வந்து இன்னைக்கு நம்ம கைபேசியில் யூஸ் பண்ற ஜீரோதா, குரூ ஆப் மாதிரியான ஆப்ஸ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த கதையை பத்தி தான் நம்ம டீப்பா பார்க்க போறோம். அதாவது 1600களில் ஆரம்பிச்ச இன்வெஸ்டர்ஸ்களின் கனவு தான் 1929 உலகையே அதிர்ச்சியடை செய்த கிரேட் டிப்ரெஷன், இந்தியாவில் நடந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம், 2008 உலக நிதி நெருக்கடி, கோவிட் கால சரிவு. இதெல்லாம் பத்தி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த சேனலுக்கு நீங்க நியூவா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆயிரத்தி 1602 ஆலாந்து நாடு வர்த்தகத்துல முன்னணியில் இருந்துச்சு. மசாலா, பட்டு பொருட்கள், தங்கம் இதெல்லாம் வந்து கடல் மார்க்கமாக வர்த்தகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்க வணிகம் செய்யும் போது இந்த கப்பல்கள் வந்து டிராவலிங் போது வந்து முழுக ஆரம்பிச்சிச்சு. கடல் கொள்ளையர்கள் வந்து தாக்கினாங்க. ஒரு கப்பல் போகும்போது இடத்துல நஷ்டம் வந்தா வியாபாரி ரொம்ப நஷ்டத்தை சந்திக்க கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்பதான் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு யோசனை வந்து சொன்னாங்க. நீங்க எங்களுக்கு பணம் கொடுங்க, அதுக்கு பதிலாக நாங்க எங்க கம்பெனில ஒரு பங்கு கொடுக்குறோம். நாங்க சம்பாதிச்ச லாபத்துல நீங்க ஒரு ஓனரா மாறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க நஷ்டப்பட்டா நீங்களும் அந்த நஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் உலகத்துல வந்து முதல் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆன இடம். ஓகேங்களா? ஸோ அடுத்த அந்த பங்குகளை வாங்க விற்க ஒரு இடம் தேவை. அப்படியே வந்து ஆம்ஸ்டர்டாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதுதான் உலகத்தில் இருக்கிற முதல் பங்கு சந்தை எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஒரு கப்பல் வந்து வணிகத்துக்கான யோசனை உலக பொருளாதார வளர்ச்சியே வந்து வரலாற்றையே வந்து மாத்திட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய யோசனை ஐரோப்பா முழுக்க வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. 1801 லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்க தான் பிரிட்டிஷ் எம்பையருக்கான பல தொழில்கள் நிதி வந்து பெற ஆரம்பிச்சாங்க. ரயில்வே, தொழில் புரட்சி எல்லாம் பங்கு சந்தை மூலம் தான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஸோ அதே நேரம் 1792 அமெரிக்காவில் 24 வியாபாரிகள் ஒன்று கூடி ஒரு மரத்தடியில வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட்டாங்க. ஸோ அதுதான் பட்டன்வுட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க இருந்துதான் வால் ஸ்ட்ரீட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பின்னாடி வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து உருவாச்சு. ஆனா பங்குச்சந்தைக்கு எப்போதுமே அப் அண்ட் டவுன் வந்துட்டே தான் இருக்கும். 1929 கிரேட் டிப்ரெஷன் வந்து உருவாச்சு. அதனால வால் ஸ்ட்ரீட்ல பங்குகள் வந்து சரிய ஆரம்பிச்சிச்சு. மக்கள் வந்து பதட்டத்துல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, தங்கம் பங்குகளை வந்து விற்க ஆரம்பிச்சாங்க. ஒரே நாள்ல வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நஷ்டத்துல முழுகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இயக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு. அந்த சரிவு உலக பொருளாதார வரலாற்றத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு ஆறாத வடுவா மாறிச்சு. ஸோ ஆனா அதுக்கப்புறம் அதே சந்தை வந்து மீண்டும் எழுந்து அமெரிக்கா வந்து உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக உருவாக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ சாரி, இப்போ நம்ம வந்து இந்தியாவுக்கு வரலாம். 1875 மும்பையில் ஒரு மரத்தடியில வந்து சில புரோக்கர்கள் வந்து ஒன்னா சேர்ந்து அங்க பங்குகளை வந்து வாங்கி விற்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுதான் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா வந்து பிற்காலத்துல வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்திய அரசு வந்து எல்ஐசி, எஸ்பிஐ, டாடா, பிர்லா, ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களை வந்து பங்குச்சந்தையில வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு முதலீட்டாளர்களின் ஆரம்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 1992 பங்குச்சந்தையின் ஒரு அதிர்ச்சி காலம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதுதான் வந்து ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம். அதாவது வங்கி பணத்தை முறைகேடான முறையில வந்து பயன்படுத்தி பங்குகளை வந்து அவர் உயர்த்தினாரு. ஸோ மக்கள் வந்து அதனால பெருமளவில் வந்து நஷ்டம் அடைஞ்சாங்க. ஸோ இந்த சம்பவம் இந்திய பங்குச்சந்தை வந்து ஒரு மிகப்பெரிய லெசனா வந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு வந்து செபி வந்து ஒரு வலுவான கட்டுக்கோப்புகளை வந்து கொண்டு வந்தாங்க. 1994 என்எஸ்சி, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல் முறையா கம்ப்யூட்டர் ட்ரேடிங் வந்து அப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு ஃப்ளோர்ல வந்து கத்திக்கிட்டு பங்குகளை வாங்க நாட்கள் போயிட்டு ஒரு மவுஸ் கிளிக் மூலயமா வந்து ட்ரேடிங் பண்ற காலம் வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு. 2000 பிறகு வந்து இந்திய பங்குச்சந்தை
உலக அளவில் வந்து ஒரு முன்னணி மார்க்கெட்டாக வந்து உயர ஆரம்பிச்சிச்சு. 1987 வந்து பிளாக் மண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே நாள் 20 மார்க்கெட் வந்து 20% வந்து சரிவு ஏற்பட்டுச்சு. 2000 வந்து .com பபிள்ஸ், அதாவது ஐடி கம்பெனிகள் நிறைய வந்து வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சிச்சு. 2008 குளோபல் பினான்சியல் கிராஷஸ் வந்துச்சு, அதாவது லீமன் பிரதர் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 2020 வந்து கோவிட் கிராஷஸ் வந்து வந்துச்சு. ஸோ ஒரே நாளில் வந்து மார்ச் மாதத்தில் பங்குகள் வந்து நிறைய சரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் சந்தை வந்து மீண்டும் 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 எழுந்து வந்து பழைய நிலைமைக்கே வந்துச்சு. இதுதான் வந்து பங்குச்சந்தைன்னு ஒரு உத்வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பங்குச்சந்தையில் வந்து கைபேசி மூலயமா ஜிரோதா, குரோ, அப்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன்று, இது எல்லா ஆப்ஸ் மூலயமா நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி, ஆல்கோ ட்ரேடிங் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து மக்கள் வந்து எப்படி ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்க. அதாவது இப்போ வந்து சிட்டியில் மட்டும் இல்லாமல் கிராமம் மூலயமா மூளைக்கு வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒவ்வொரு வீழ்ச்சிக்கு பிறகும் பங்குச்சந்தை மீண்டும் எழுந்து வர்றது தான் காரணம். ஸோ இப்போ இந்தியாவில் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, அதாவது இந்தியன் வாரன் பஃபெட் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அழைக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து, ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து மேலே வந்து ஒரு இன்வெஸ்ட் செஞ்சு ஒரு பெரிய மனிதர்களாக உருவாக்கிச்சு மார்க்கெட்டு. ஸோ நண்பர்களே, பங்குச்சந்தை என்பது வெறும் லாப நஷ்டத்தை வந்து ஒரு ஸ்டோரி கிடையாது. இது ஒரு நாட்டு பொருளாதாரத்தின் ரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. வரலாற்றில் எத்தனை தடைகள் வந்தாலும் பங்குச்சந்தை வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து வந்திருக்கு. ஸோ வீழ்ந்தாலும் எழுந்து நிற்பதே மனிதன் வலிமை அப்படின்றது போல அதை பங்கு சந்தையும் என்னைக்குமே வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ நீங்க முதலீடு செய்கிற ஒவ்வொரு ரூபாயும் நம் நாட்டின் வளர்ச்சிக்கான ஒரு அடித்தளம் தான். ஸோ நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.